வணக்கம். நான் உங்க ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து என்ன அப்படின்னா ஜீரா போலி. இந்த ஜீரா போலி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். மைதா, சர்க்கரை 300 கிராம், ஏலக்காய் பவுடர் சிறிதளவு, ஆயில் பொரிக்க தேவையான அளவு. இந்த ஜீரா போலி ரெண்டு விதமா செய்யலாம். ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்க்கரை பாகு வச்சு அதன் பிறகு அதுல டிப் பண்ணிட்டு வெளியில எடுத்து பால், நம்ம பால்ல பாதாம் முந்திரி இதெல்லாம் அரைச்சி ஊற்றி பால் போலி அப்படின்னு ஒரு விதத்தில் செய்யலாம். இன்னொரு மெத்தடு நம்ம பூரி மாதிரி பொரிச்சு அதை டைரக்டா சர்க்கரை பாகுல டிப் பண்ணி எடுக்கிறது. ஸோ இந்த ரெண்டு விதமா இருக்குது. இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற எப்படி அப்படின்னா, நாம சர்க்கரை பாகு வச்சு அந்த பூரி மாதிரி பொரிச்சு அதுல சர்க்கரை பாகுல டிப் பண்ணி மேல கார்னிஷுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பன்னீர் ரோஸ், அதாவது நம்ம உங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டுல எல்லாம் பூ போலியா பன்னீர் ரோஸ்னு லைட் ரோஸ் கலர், அந்த ரோஸ் பெட்டல்ஸ் தான் கார்னிஷா நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ இந்த ஜீரா போலி எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நீங்க மைதா மாவு பார்த்துருப்பீங்க. நான் 1 கப்பு போட்டேன். ஸோ இந்த 1 கப்பு மாவை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு நல்லா தெரியும். நான் நல்லதை பாருங்க எவ்வளோ ஹார்டா இருக்கு பாருங்க. ஸோ எவ்வளோ ஹார்டாக இருக்குது அப்படின்னு மாவு உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாவு இந்த மாதிரி ஹார்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஹார்டாக இருக்கிறத நாம் பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஊறட்டும். அதன் பிறகு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன், சர்க்கரை கொஞ்சம் சர்க்கரை பாகில் நாம் டிப் பண்ண போகிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறேன், நான் உங்களுக்கு இதை பாருங்கள், இந்த கப்பால் 2 கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன். அதாவது இது எப்படி பார்த்தா உங்களுக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை இருக்கும். உங்கள் வீட்டில் இப்போ எந்த கப்பு இருக்கோ அந்த கப்பால் நீங்கள் சர்க்கரை எடுத்துக்காங்க. சர்க்கரை பாகு கொஞ்சம் கண்டிப்பா மீறணும். நீங்க பூரிக்கு எப்படி நம்ம ஆயில் நிறைய வைப்போம் அந்த மாதிரி கொஞ்சம் பாகு நிறைய இருக்கணும். அப்பதான் இந்த பூரியை பொரிச்சு அதுல நாம டிப் பண்ண முடியும். ஸோ இப்போ நாம சர்க்கரை பாகுக்கு நான் என்ன பண்ணுறேன், இதால 2 எடுத்துட்டு இதுக்கு நான் தண்ணி ஊற்றி நான் இப்போ பாகு வைக்க போறேன். இந்த பாகு வைக்கும் போது நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சர்க்கரை பாகுல லைட்டா லெமன் கலர் போட்டுக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, பூரி பொரிஞ்சு அந்த பாகுல டிப் பண்ணும்போது எல்லோ கலர்ல இருந்தது அப்படின்னா ரொம்ப டாப்பா இருக்கும். ஸோ இப்போ நாம சர்க்கரை பாகு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருவோமா? இப்போ பாருங்க, நாம என்ன பண்றோம் அப்படின்னா, சர்க்கரையில தண்ணி ஊற்றியாச்சு. சர்க்கரையில தண்ணி ஊற்றிட்டு நாம இதை மாதிரி ஒரு கிளறிக்காங்க. ஸோ இந்த சர்க்கரை பாகு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும், உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்க, நமக்கு என்னன்னா சர்க்கரை கொஞ்சம் கொதிக்க ஆயிரம் இருக்கு. இப்போ நாம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த நேரத்துல நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் லெமன் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை பாகு கொதிக்கு இல்லையா, இந்த நேரத்துல தான் நாம கொஞ்சம் லெமன் கலர் ஆட் பண்றோம். ஸோ இந்த லெமன் கலர் ஆட் பண்ணி கொஞ்சம் கலர் நீங்க பார்க்கணும். அதாவது என்னன்னா, எல்லோயிஷ் கலர் எப்படி இருக்கு அப்படின்னு. இதுல கொஞ்சம் டார்க்கா இருந்தது அப்படின்னா எல்லோயிஷ் கலர், நம்ம போடக்கூடிய மைதா மாவுல பூரி ஒயிட் கலர். ஸோ அதை நம்ம டிப் பண்ணும்போது கரெக்டா இருக்கும். அதனால இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்லோ கலர் அப்படிங்கிறது மஸ்ட். நீங்கள் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லோ கலர் பண்ண வேண்டாம், எனக்கு கலர் ஃபுட் பாய்சன் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ரான் போடுறேன் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பத்தை சேர்ந்தது. ஒரு சில இதுக்கு ஃபுட் கலரிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக சேர்த்து தான் ஆகணும். அதை நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் பிராண்டடான ஐட்டத்தை நீங்கள் வாங்கி போட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு சில நல்ல பிராண்டடான இதை தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா என்ன பிராண்ட் அப்படிங்கிறத சொல்லக்கூடாது, ஏன்னா அது ப்ரமோஷன் அப்படிங்கிற மாதிரி. அதனால நான் ஒரு பிராண்டடான கலரிங் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நமக்கு கலர் நல்லா தெரியுது. ஸோ எந்த அளவுக்கு எல்லோயிஷ் கலர் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி இந்த பாகு பதம் என்ன அப்படின்னா, ஒரு கம்பி பதம், ரொம்ப நீங்க முத்தக்கூடாது. அதாவது என்னன்னா, தொட்டா நமக்கு இப்படி வரணும். அதோ இந்த கலர் இந்த மாதிரி வந்தது அப்படின்னா கரெக்டா இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும், காட்டுறேன். இப்போ பாருங்க, நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ நமக்கு பாகு பதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதை பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தாலே கரெக்டா இருக்கும். ஸோ இது தொட்டதுமே கொஞ்சம் டைட்னஸ் இருக்குது. அதே சமயம் இதை பாருங்க, இதை காட்டினா உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இந்த லைட்டாக நூல் வருது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு பதம் இருந்தாலே கரெக்டாக இருக்கும். நமக்கு சுகர் சிரப்பில் நம்ம போட்டு டிப் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ நம்ம ஆயில் வச்சுட்டு பூரியை தேத்துறதை காட்டுறோம். இப்போ பாருங்க, நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எந்த சைஸ் பாரு போட்டிருக்கேன் பாருங்க. சின்னதாக நான்
10 பூரி வந்து தேய்த்துற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இந்த 10 பூரியையும் நம்ம என்ன பண்ணணும், நல்ல மெல்லிசா அழகாக வந்து பூரி எப்படி தீர்த்துவோம் அந்த மாதிரி தீர்த்துறதுக்காக நான் இதை ஆட் பண்ணிக்கேன். இப்போ இந்த ஜீரா பாகில் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணணும், ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ரோஸ் வாட்டரும் ஊற்றிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஊற்றுறத காட்டுறேன் உங்களுக்கு. இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரோஸ் எசன்ஸ் சும்மா எவ்வளோ ஊற்றிருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு 2 ட்ராப் அளவுக்கு தான் நான் ஊற்றுறேன். ஏன்னா ரொம்ப ரோஸ் இது ஊற்றணும் அப்படின்னா என்ன ஆகும்னா அதனுடைய வாசனை வேற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கசப்படிக்கிற மாதிரி அடிச்சிடும். அதனால கம்மியாக நீங்கள் போட்டுக்காங்க. அடுத்தது ஏலக்காய் பொடி. நமக்கு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி நிறையா இருந்தால் தப்பு கிடையாது. அதனுடைய வாசனை நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால ஏலக்காய் பொடியும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ பூரி தேய்க்கலாம். பூரி தேய்ச்சிட்டு அதன் பிறகு பொரிச்சு இதில் டிப் பண்ணுறதையும் காட்டுறோம். இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எண்ணெய் வச்சாச்சு. இந்த பூரி பொரிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எண்ணெய் வச்சுருக்கோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பூரி வந்து பாருங்க நான் எப்படி வந்து தேய்ச்சி வச்சுருக்கேன் அப்படின்னா. ஸோ தேய்ச்சதோடு இல்லாமல் இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், சின்ன சின்ன புள்ளியாக வந்து ஹோல்ஸ் பண்ணியிருக்கேன். காரணம் என்னென்னா இந்த பூரி வந்து நமக்கு உப்பக்கூடாது. ஸோ வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும், அதே சமயம் உப்பக்கூடாது. அதுக்காக தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன். இப்போது ஆயில் சூடாகிடுச்சு. நாம் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பூரியை பொரிப்போம். இந்த பூரியை வந்து நீங்கள் பொரிக்கும் போது பார்த்தீங்களா எப்படி வருது அப்படின்னு, இந்த மாதிரி நமக்கு வந்து ரொம்ப உப்புசம் அப்படிங்கிறது வரக்கூடாது. ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணிருக்கேன், லைட்டாக டிப் பண்ணியிருக்கேன், லைட்டாக ஹோல்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ண பிறகு அதே மாதிரி இது வந்து இந்த பூரி வந்து ரொம்ப ஃப்ரையும் ஆகக்கூடாது. காரணம் என்னன்னா ரொம்ப ஃப்ரை ஆனால் நமக்கு வந்து ஒரு மாதிரி ஹார்ட்னஸ் வந்துடும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, ரொம்ப இந்த மாதிரி மெல்லிஸா இந்த சாஃப்ட்னஸ் இருக்கும்போதே நீங்கள் எடுத்துருங்க. ஸோ ஒரு 2-3 பூரியை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அதன் பிறகு நாம் வந்து பொரிக்கலாம். இப்போ பாருங்க எப்படி நான் வந்து எவ்வளோ வந்து அழகாக வந்து சின்னதாக தீர்த்திருக்கேன். அதே சமயம் வந்து எவ்வளோ சாஃப்டாகவும் வர்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்போ இந்த பூரியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து எண்ணெய் வடியணும். வடிஞ்ச பிறகு தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சர்க்கரை பாகில் நாம் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் எண்ணெயோடையே வந்து சர்க்கரை பாகில் ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா சர்க்கரை பாகில் ஒரு மாதிரி எண்ணெய் கோத்துச்சு அப்படின்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு. அதனால தான் இதை கொஞ்சம் நல்லா எண்ணெய் வடிச்சிட்டு அதன் பிறகு தான் நம்ம சர்க்கரையில் டிப் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப அதாவது கலர் வரக்கூடாது, அதாவது வந்து அந்த ஒயிட் கலரே இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் இந்த பூரியில் நீங்கள் வேணும் அப்படின்னா கொஞ்சம் மஞ்சள் கலர், இந்த பூரி மாவு பிசையும் போது நீங்கள் வேணும்னா கொஞ்சம் மஞ்சள் கலர் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் பூரியில் வந்து அந்த கலர் அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லா இருக்கும். ஆனால் மஞ்சள் கலர் போட்டு இந்த பூரியை பொரிக்கும் போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த கலர் பொரிஞ்ச கலர் அப்படிங்கிறது தெரியாமல் போயிடும். அதனால தான் நான் வந்து வெள்ளையாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கிட்டு மாவுல பிசைஞ்சு பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து எப்படி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நாம் டிப் பண்ணணும். இதை பாருங்க எப்படி நான் வந்து அழகாக டிப் பண்ணுற மாதிரி. இந்த இதில் வந்து சர்க்கரை பாகில் நீங்கள் இதை மாதிரி ஃபர்ஸ்ட்டு நீங்கள் டிப் பண்ணுங்க. இந்த டிப் பண்ணும்போதே நமக்கு வந்து அந்த எல்லோ கலர் அப்படிங்கிறது சூப்பராக வந்து அந்த பூரியில் வந்துடும். ஸோ இது பூரி பொரிச்சதுமே எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் அப்படிங்கிறது இருக்கு பாருங்க. ஸோ நம்ம அதனால தான் வந்து ரொம்ப நாம் வந்து வேக வைக்காம ரொம்ப ஃப்ரை ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னாகும், அந்த கரகரப்பு தன்மை அப்படிங்கிறது வந்துடும். இந்த கரகரப்பு தன்மை அப்படிங்கிறது இந்த ஜீரா பொடியில் வரவே கூடாது. ஸோ அப்போதான் நல்லா இருக்கும். இப்போ இதை மாதிரி டிப் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றணும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் இதில் ஊறுனுச்சு அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். இப்போ பாருங்க எப்படி டிப் பண்ணிக்கிட்டே இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி டிப் பண்ணிங்க அப்படின்னா சர்க்கரை பாகு வந்து நம்ம வந்து ஆறாமையும் இருக்கணும், அதே சமயம் அந்த லூஸ்னஸ் அப்படிங்கிறதும் கரெக்டாக இருக்கணும். இப்போ இதை எடுத்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே காட்டுறேன் பாருங்க. செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன்ல செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. என்னங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி சூப்பரான வேற ஒரு டிஷ்ல வேற எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.